சொல்லிட்டாங்கம்மா, காம்பு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாப்பா பால் வைக்கவே இல்லை வசந்திமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அரசு தாய் சேய் நல மருத்துவமனையில் தான் டெலிவரி ஆச்சு. குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்க வச்சுட்டாங்க வசந்திமா. அப்பவே எனக்கு காம்பு சின்னதாக இருக்குன்னு பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சிரிஞ்சு கொடுத்தாங்க வசந்திமா. இந்த சிரிஞ்சு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை யூஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரியே நானும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பா 2-3 நாளாக நல்லா பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். காம்பும் கொஞ்சம் வெளில எனக்கு நல்லா பால் சுரக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் என் பாப்பாவுக்கு பால் எடுத்து வச்சது போக மீதி தாய்ப்பால் வங்கிக்கும் நான் கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறேன். என்ன பிரியா, எப்படி பால் கொடுக்குற? இப்போ நல்லா கொடுக்குறேன். பாப்பா நல்லா ஃபீட் பண்ணுறோம். சரியாயிடுச்சா? மார் காம்பு சின்னதா இருக்கிறதோ இல்லை மார் அளவு சின்னதா இருக்கிறதோ பெரிய பிரச்சனையே இல்லை பாட்டிமா. தாய்ப்பால் கொடுக்கறது தான் முக்கியம். நீங்க தாய்ப்பால் கொடுக்கறதுனால தாய்கிட்ட இருந்து குழந்தைக்கு வெறும் ஊட்டச்சத்து மட்டும் போறதில்லை, நோய் எதிர்ப்பு சக்தியும் வருது. சொல்லப்போனா தாய்ப்பாலுங்கிறது அம்மா கிட்ட இருந்து குழந்தைக்கு கிடைக்கிற ஒரு தடுப்பூசினே சொல்லலாம். அதனாலதான் தாய்ப்பாலை தங்க திரவம்னு சொல்றாங்க. பால் கொடுக்கறதுல மாரளவு சின்னதா இருக்குது, இல்ல காம்பு பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இதுக்காக வேண்டி நான் குட்டிப்பால் கொடுக்குறேன், தாய்ப்பால் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற முடிவுக்கெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா காம்பெல்லாம் இந்த மாதிரி சிரிஞ்சஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிடலாம். ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும். அதே மாதிரி பால் எடுக்க எடுக்க தான் நிறைய சொல்லணும். கொடுத்தது போக மிச்ச பால் நீங்க தாராளமா பால் தானமும் பண்ணலாம். அரசு பால் வங்கிகள்ல எல்லாராலையும் ரத்த தானம் பண்ண முடியும். ஆனா தாய்ப்பால் தாயால் மட்டும்தான் பண்ண முடியும். தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் மட்டும்